இப்போ திருச்சியிலேருந்து சுந்தர்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. எல்லோருக்கும் தரமான சமசீர் கல்வி கிடைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு யோசனை கேட்டிருக்கிறாரு. ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இது அதில் எழுதியிருக்கிற கிராமப்புறத்தில் இல்லையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், உதாரணம் இல்லை உண்மையை சொல்லணும் என்றால், நகரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜி அப்படின்னு 3 வயசில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க, இல்லை 4 வயசில் சேர்த்துட்றாங்க. அவங்க படித்து கிடிச்சு அப்புறம் வராங்க. ஆனால் கிராமத்து பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜின்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கு, ஆனால் கிடையவே கிடையாது. எடுத்தோன்னே 5 வயசில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க, 1ஆவதில் சேர்க்குறாங்க. அவங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். அந்த படிப்பை உண்டு பண்ணுறது யார்? இந்த அரசாங்கம் உண்டு பண்ணணும். ஸோ இதில் தான் கல்வி தரம் வேறுபடுது. அங்கே எல்கேஜி யூகேஜி, இங்கே எல்கேஜி யூகேஜியே கிடையாது. கிராமத்தில் படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு நகரத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில், அதாவது நகரம் என்பதை விட கிராமத்தில் இருக்கிற +1 +2 கொடுக்குற பாடத்தை நகரத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் 9வது 10வதுலேயே படிச்சிடுறாங்க. அவங்க திரும்ப +1 +2க்கு வரும்போது இதே கல்வியை தான் கொடுக்குறாங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கல்வி கிராமத்தில் கிடைக்க மாட்டேங்க. அதனால தான் வேறுபடுதுங்கிற. இதற்கு உதாரணமாக சொல்லப்போனால் இந்தியாவில் சிபிஎஸ்சி கல்வின்னு ஒன்று இருக்குது. ஆந்திராவில் சிபிஎஸ்சி கல்வியை விட பொதுப்பாட திட்டம்னு சொல்கிறது என்டி ராமாராவ் காலத்தில் அந்த பொதுப்பாட திட்டம் தான் முதலிடம் வகுத்துச்சு. இன்றைக்கி கல்வியில் எல்லாத்த விட சிறப்பாக இருக்காங்க ஆந்திரா. அப்போ அந்த அளவுக்கு தமிழக அரசும் கல்வியின் தரத்தை உயர்த்தணும். இவங்க சும்மா ரொம்ப தரம் உயர்ந்தாலும் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் அம்பக்கான பயிற்சி. இவங்க ஏதோ கவிதை எழுதிட்டாங்க, கட்டுரை எழுதிட்டாங்க, செம்மொழி மாநாடு நடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தரம் குறைஞ்சிருக்கு. இதை நான் சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு 5வது படிக்கிறாரு கிராமத்தில் இருக்கவனுக்குன்னா அவங்களுக்கு போய் அந்த பையனுக்கு போய் 2வது படிக்கிற கழித்தலும் வகுத்தலும் படினா தெரியாது. 5வது படிக்கிற பையன்ட்ட 2வது படிக்கிற பையன்களுக்கு கொடுக்குற வகுத்தலும் பெருக்களையும் கொண்டு போய் கொடுத்தா தெரியாது. அந்த அளவுக்கு படிப்பு இருக்குன்னு நான் சொல்லலை, ஆய்வு அறிக்கை சொல்லுது. ஆக அந்த அளவுக்கு இருக்கிறபோது இப்போ இவங்க சமச்சீர் கல்வின்னு சொல்கிறது சரியில்லை. அதுவும் கிராமப்புறத்தில் வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சி இல்லாமல் இவங்க ஏன் பண்ணுறாங்க? முந்தைய அரசாங்கம் இந்த நாட்டை சீர்கெடுத்து வச்சுருக்கோம். சும்மா கல்விங்கிற பேரை போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. உண்மை அதல்ல. அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் இப்போ கேட்டதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க கிராமப்புறத்தில் முன்னேறிக்கா இல்லையாங்கிறதுக்கு நான் இதுக்கு மேலே விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கேப்டன், இப்போ விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, பள்ளி கட்டணங்களில் தொடர்ந்து குளறுபடி இருக்குது. அதே போல் கடந்த கால ஆட்சியில் இந்த பள்ளி கட்டணங்களை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதே போல் தொடர்ந்து இந்த பள்ளி கட்டணங்களுடைய குளறுபடிக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன தீர்வு? இப்போ பொதுவாக சொன்னால் 10வது வரைக்கும் இலவச படிப்புங்கிறத அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ 10வது வரைக்கும் இலவச படிப்பு கொடுத்தாகணும். ஆனால் ஏன் தனியார் பள்ளிக்கூடம் புற்றுச்சல் போல் இவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறது நம்ம சிந்திக்கணும். தனியாக, அதாவது அரசாங்க பள்ளிக்கூடங்கள், அதாவது 10வது வரைக்கும் படிக்கணும், இலவசமாக படிக்கணுங்க போகும்போது அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தரம் இல்லை. தரம் இல்லாமல் இவங்க பண்ணியிருக்காங்க. நான் போன ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ல, போன ஆட்சியில் கூட எல்லாத்துக்கும் சம்பளம் உயர்த்துற மாதிரி கல்வியும் உயர்த்திருக்கணும், வேலை வாய்ப்பும் உயர்த்திருக்கணும். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்களை போடாமல் இருந்தது காரணம் இவங்க தான். ஆக தரம் கிடையாது. தரம் இல்லாதனால புற்றுச்சல் போல் தனியார் பள்ளிக்கூடங்கள் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வந்துச்சு? அப்போ நீங்கள் சரியான வாத்தியார்களையும் சரியான கல்வியும் அரசாங்க பள்ளிக்கூடமோ அரசாங்க கல்லூரிகளையும் சொல்லி கொடுத்துருந்தா இந்த தனியார் பள்ளிக்கூடம் இவ்வளோ வந்திருக்காது. இப்போ சில தாய் தப்பனும் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைக்கிறாங்க. ஏன் படிக்க வைக்கிறாங்க? நல்ல ஆசிரியர்களை போட்டு நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல மார்க்கும் வாங்குகிறாங்க. அப்போ அங்கே போய் பிள்ளைங்க என்ன வட்டிக்கு வாங்கினாலும் என்ன கடன் பட்டாலும் நம்ம பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறாங்க. அந்த ஆர்வங்களை ஏன் அரசாங்கம் செய்யலை? போட அரசாங்கம் ஓட்டு வாங்கணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு, அந்த தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. அதை இந்த அரசாங்கம் சீர்திருத்தி இந்த கல்வியை நல்லபடியாக சீர்திருத்தி, எப்படி இன்றைக்கி ஒரு கலெக்டர் தான் பிள்ளையை கொண்டு வந்து, அதாவது ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி தான் பிள்ளையை கொண்டு வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்த மாதிரி எல்லாரையும் சேர்க்க வச்சால் அதே இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம். ஸோ அதனால்
தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வாங்குற கட்டணங்கள் சிலர் வந்து வியாபார ரீதியாக நினைக்கிறாங்க. கட்டணம் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம், அந்த வேண்டிய வசதிகளும் பிள்ளைகளுக்கு உண்டான படிப்புகளும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா இவங்க ஏன் தான் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒவ்வொரு தாய் தகப்பனும்னா, என் பிள்ளை டாக்டர் ஆகாதா, வக்கீல் ஆகாதா, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகாதா, இப்படி ஆகணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கழுத்தில் காதில் கிடக்கிறத அடமான வச்சு கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. அதற்கு பிரதிகரமாக அந்த பள்ளிக்கூடமும் நல்ல மார்க்கையும் நல்ல பிள்ளைகளாகவும் படிப்பும் சொல்லிக் கொடுக்குறாங்க. சில வியாபார ரீதியாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கலாம் போது தான் இந்த மாதிரி வருத்தப்படுறது, கூக்குரல் போடுறது. ஸோ வணிக ரீதியாக வியாபார ரீதியாக அவங்க வெறும் காசை மட்டுமே குறிக்கோளாக நடக்கிற பள்ளிக்கூடங்களாக இந்த பிரச்சனைகள். நான் என்ன கேட்குறேன், இந்த அளவுக்கு தனியார் பள்ளிக்கூடம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அதிகமாக வாத்தியார்களை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் இந்த தனியாரோட ஆக்கிரமிப்பு இருக்காது. அதை இவங்க சீர்திருத்தம் பண்ணலாம். இப்போ வந்து ஆட்சியாளருக்கு சீர்திருத்தம் பண்ணாலும் நல்ல கல்வியும் சரி, இந்த மாதிரி குளறுபடிகள் இல்லாமல் செய்யலாம். பள்ளிக்கூடத்தில் அதிக கட்டணம் வாங்குறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள், அதாவது தாய் தகப்பனாரே வந்து அரசாங்கத்துக்கு சொல்லணும். நீங்கள் எழுதி போட்டீங்கன்னா நேரில் வந்து சொன்னால் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னு அரசாங்கம் சொல்லவே கூடாது. அரசாங்கமே இதை நேரில் கண்டறிஞ்சு அந்த குறைகளை நீக்கிட்டாலே, எப்படி ஒவ்வொரு துறையும் பயப்படுறாங்களோ அதே மாதிரி கல்வித்துறையும் பயப்படும். வேண்டாம், தேவையில்லாமல் நான் கட்டணங்களை வாங்கக்கூடாதுங்கிறத ஒரு அரசாங்கம் தாய் தகப்பன் சொல்லுவான்னு எதிர்பார்க்காதீங்க. ஏனென்றால் அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டதே பொதுமக்களை வந்து நேசிக்க, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தான் உண்டு அரசாங்கம். ஆக இவங்க சொல்லணும்னு சொன்ன எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் நினைக்க தமிழ்நாடு புறம் எனக்கு இருக்க, எல்லாரும் சொன்னாதான் தெரியும், சொல்ல வேண்டியதே சொல்லுவாங்க, சொல்லாததையும் சேர்த்து செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமைங்கிறதா நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீதி அரசர்களிலும் போட்டு இன்னும் குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்கள் கேள்வியில் இருந்தது. கோவிந்தராஜ் கமிட்டி என்பது பள்ளிக்கூடத்துக்கு நிர்ணயம் பண்ணதுக்கு ஒரு கமிட்டி இருந்தது. அதை நீதி அரசர் கோவிந்தராஜ் அவர்கள் விசாரித்து அவர் ஒரு தீர்ப்பு எழுதினார். அது சரியில்லைன்னு கலைஞர் ஆட்சியில் விட்டதுனால அவர் கோவிச்சுக்கிட்டு பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இரண்டாவது ரவிராஜ பாண்டியனுங்கிறவரை போட்டாங்க. அவரும் ஒரு தீர்ப்பை சொன்னார். இவர் கலைஞர் அதை பற்றி கண்டுக்கிறவே கிடையாது. மதுரையிலிருந்து பாலன் ஒருத்தர் எழுதியிருக்கார் கேப்டன். என்னன்னா, லோக்பால் மசோதா குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. லோக்பால் மசோதாவை நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, எங்கள் கட்சியோட முதல் இதே ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன்னு தான் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதை எல்லோரும் கையில் எடுத்துக்கிட்டாலேன்னா அதை பற்றி நான் கவலைப்படலை, தாராளமாக சொல்லட்டும் யாராக இருந்தாலும். லோக்பால் மசோதாவை இந்த விஜயகாந்த் எதற்காக வரவேற்கனா, ஊழலையும் வறுமை ஒழிக்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, பிரதமரை சேர்க்கணும், சேர்க்கக்கூடாது, இந்த வாதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை மக்கள் வந்து கேட்குறதுல நியாயம் இருக்குங்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கருத்து. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்துக்கு வந்தவங்களை அந்த மக்கள் கேள்வி கேட்குறதுனால அந்த மக்கள் கேள்வி கேட்டாலும் இல்லை அந்த வரம்புக்குள்ள லோக் மசோதாக்குள்ளே கொண்டு வந்தாலும் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பிரதமரை அந்த வரம்புக்குள்ளே கொண்டு வரதுனால தப்பு கிடையாது.